நிலையாமை. நிலையாமைனா என்ன சார்? வள்ளுவர் நிலையாமையில் ஒரு 10 குறள் சொல்லியிருப்பார். ஒரு வீட்டில் குடியிருக்கோம், 10 வருஷம் இருக்கலாம், அதிகபட்சம் 20 வருஷம் இருக்கலாம். வீட்டுக்காரன் காலி பண்ணுறான்னா காலி பண்ணி தான் ஆகணும். நான் 20 வருஷம் குடியிருந்தேன், விட்டு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே போல் நம்முடைய ஆத்மா அந்த உடம்பை வாடகையாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மா வெளில போச்சுன்னா உடம்பு ஒன்றுத்துக்கும் பயன்படாது. அதுக்குள்ளே என்ன செய்கிறோம்? நிறைய செல்வம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், ஆசை, பொறாமை, போட்டி இதெல்லாம். இந்த உடம்பும் நிலையானதில்லை, வாடகை. ஆத்மா கொஞ்ச நாள் நீ செஞ்ச கர்மவினை அனுபவிக்க தான் இந்த உடம்பு. அப்புறம் அடுத்த உடம்புக்கு போய் ஆகணும் மறுபிறப்பில். அதுக்குள்ளே மனிதனுக்கு போட்டி, பொறாமை, எண்ணங்கள், அழுக்காறு. இதை எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் வாழ்க்கையில் இறைவனடி சேருவான். இந்த உடம்பு ஒரு நாளைக்கு இப்போ அழிய போகிற உடம்பு சார். நீ எவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருந்தாலும் செத்து போட்டால் எடுத்துகிட்டு போக போகிறீங்க.